வணக்க மக்களை, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். வெயில் ஓவரா அடிக்குது, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாமேன்னு சொல்லிட்டு தலைவர்கள்லாம் அங்கங்கே போறாங்க. ஆனா பெட்டியை யாரும் ஆட்டை போட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள். வாங்க ஒன்று ஒன்றா அலசி ஆராய்ச்சி என்னென்ன எப்படி நடக்குன்னு பார்த்து வருவோம். செம்ம சீனுபா. போகிறதுக்கு முன்னாடி தம்பி பூ கொடுங்க அப்படின்னு பூவை வாங்கிட்டு போய் தீபாராதனை காட்டி மனமுருக வேண்டி ஐயனே ஆண்டவனே நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டியிருப்பார் போல் இருக்கு. ஆனால் இதெல்லாம் அந்தந்த ஏரியாவில் அப்படி நிதர்சனமாக நடந்த மாதிரி போயிருக்கு. நம்ம நம்பணும்ல. தம்பிகளா, பயப்படாதீங்க. அடுத்து நாம் ஆட்சிக்கு வந்த உடனே அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி விலையை முதற்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுருவான். நீங்கள் கவலையே படாதீங்க, ஓட்டு போட்டுருங்கன்னு நம்ம மம்தா பானர்ஜி அம்மா சொல்கிறாள்ல. அப்படியே காங்கிரஸ்காரங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த பாஜகவுடைய தலைவர் இருக்கார்லா, அவர் குடுன்னு வந்து பதில் சொல்றதுக்கு வந்திருப்பார் போல் இருக்கு. ஆனா வந்தவர் அவசரத்தில் அவர் வண்டியில் ஏறாம டமக்குன்னு சிஆர்பி வண்டியில் ஏறிருக்காரு. அதை கடக்குன்னு வீடியோ பிடிச்சி வண்டி மாதிரி வந்திருக்கியே, ரூல்ஸை மீறி இருக்கியே, தப்பு தானே அப்படின்னு போட்டு விட்டு இப்போ நியாயம் கேட்காக பதில் யார் சொல்லுவான்னு தான் தெரியல. அப்படியே சடக்குன்னு ஆமா என்ன அரசியல்லாம் இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு முதல்வர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா அவர் கொடைக்கானல்லாம் ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு அவங்க வீட்டம்மாவோட சேர்ந்து. அப்படியே கேட்டா only 4 days for summer holiday, தயவு செஞ்சு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்படியே கவுண்டருக்குள்ளே போகிறான் வீரமணி ஐயா. டக்குன்னு கையில் மாலை கைமா வந்தார். என்ன விசேஷம்னு கேட்டால், சர்பிட்டி தியாகராயருக்கு பிறந்த நாள், மாலையை போட்டு ஹாப்பி பர்த்டே கொண்டாட வேணாமா, வாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோன்னு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாட கூப்பிட்டுருக்காங்க. நாமளும் சேர்ந்து பாடுவோமா? 2006 தான் நெட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவருக்கு கொஞ்சம் முன்னால் போகணும். முன்னால் போனால் அதாவது 1971 இருக்குது. அந்த 71ல் 184ன்னு வரலாறு படைச்சது. ஐயோ போயிட்டார், திமுக ஆட்சி வராது அப்படின்னு ஆர்வலம் நினைந்தவர்களெல்லாம் அடையாளம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள். துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலை 4ஆம் தேதிக்கு பிறகு வரும். இதே இடத்தில் வருவார்கள். தியாகராயருக்கு திராவிட ஆட்சி மாலையிடும். அதுதான் அந்த மாலை தான் மீண்டும் ஸ்டாலின் கோட்டை என்பதுதான் அந்த மாலை. அதுதான் சிறப்பானது. அது இந்த ஆண்டில் நிறைவே காணுவீர்கள். கோட்டை சென்னை கோட்டை திமுக கூட்டணிக்கு, மணக்கோட்டை மற்ற அணிகளுக்கு. அவ்வளவுதான். அப்படியே டக்குன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினா மட்டும் போதாது, யாருக்கு கொண்டாடுறோம், அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க செஞ்ச சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சடக்குன்னு 4ஆம் தேதி திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தார். வாங்க என்னென்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு 2 பார்ப்போம். வெள்ளுடை வேந்தர் என்று உலகத்தாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற திராவிடர் இயக்கத்தை முதலாக உருவாவதற்கு தலைமையேற்ற அவர்கள் சர்பிட்டி தியாகராயர் அவர்களுடைய வரலாற்று பெருமை மிகுந்த
ஒரு வாழ்வை அமைத்த அவருடைய பிறந்த நாள் என்று. இந்த பிறந்த நாளில்தான் திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய அளவிலே வந்திருக்கிறது என்றால் அதனுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், திராவிடர் ஆட்சியை அமைப்பதற்கு வழிகாட்டியவர்கள் பார்ப்பன அல்லாதார் இயக்கம் என்று தொடக்கப்பட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று பதிவு செய்யப்பட்டு ஜஸ்டிஸ் கட்சி என்று மக்களாலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய முப்பெரும் தலைவர்களிலே அவர்தான் தலைமையேற்றவர். சர்பி தியாகராயர் அவர்கள் 1916 பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை அறிக்கை என்ற பெயராலே நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்று உருவாக்கி அதன் மூலம் கல்வி உத்தியோகத்துறையிலே எப்படியெல்லாம் நம்முடைய உரிமைகள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன என்பதை புள்ளிவிவர ரீதியாக எடுத்து சொல்லி தெளிவுபடுத்தி ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கிய பெருமை அவருக்கும் அவரை சார்ந்த தளபதிகளாக இருக்கக்கூடிய CM நாயர் அவர்களுக்கும் நடேசனார் அவர்களுக்கும் உரியது. அப்பேற்பட்டவர் போட்ட அந்த அடித்தளம்தான் அதற்கு அப்புறம் பல ஆண்டுகள் கழித்து கூட 17 ஆண்டுகள் அவர் ஆண்டவுடனே மற்றவர்கள் சொன்னார்கள் இந்த கட்சியை துணிதோண்டி பொதித்து விட்டோம் என்று. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்தபோது தெளிவாக சொன்னார், இல்லை அதனுடைய பேரன்தான் நான் மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கிறேன் என்று அவர்கள் 67 சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சியினுடைய பெருமையை சாதனைகளை பெயர்த்தினார். அவருக்கு பிறகு அதை மேலும் திராவிட மாடல் ஆட்சியாக்கி இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அளித்து வருகிறார்கள். முதல்வரோட போனாரா இல்லை தனியாக போனாரா அப்படிங்கிற விவாதமே வேண்டாம். சேகர் பாபு ஐயாவும் கொடைக்கானல் இருந்தார், மைக்கை காட்டினோட ஓடி வந்தார். எல்லார் முகத்திலையும் இந்த சூரியனுடைய பிரகாசம் அப்படியே இருக்கு. ஐயா அது வெயிலில் பட்டதுங்க அப்படின்னு சொன்னால் சிரிச்சுட்டு கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. 4ஆம் தேதி பாருங்க டபுள் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஏகத்துக்கும் சந்தோஷம் வர்றார். ஆண்டவர் மற்றும் பூம்பாறை குழந்தைவேலர் அருள் தரும் முருகன் திருக்கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம். எல்லாமல்ல இறைவன் அருள் முழுக்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்கும் என்பதற்கு சான்றாக இந்த திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கை கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை உற்சாகத்தை வெளிப்படுத்தி கொண்டதில் மகிழ்ச்சி. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் 2.0 ஆட்சி தான் தமிழகத்தில் மலரும் என்பதற்கு மக்களுடைய முகத்திலே படர்கின்ற மகிழ்ச்சி ரேகையே சாட்சியாக இருக்கு. சென்னை நம்ம கோட்டைங்க, அது எப்பயுமே நம்ம பக்கத்திலே இருக்கு. நாம் அதை எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோம். டோன்ட் வரி, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு பூஸ்ட் டானிக் கொடுக்குறாரு சேகர் பாபு ஐயா. சென்னை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டைத்தான். வாக்கு சதவீதம் பார்த்தால் கூட 2021ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு 2 தேர்தலிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. அதே போல்தான் இப்போது நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வாக்கு வித்தியாசம் பெரிய அளவு பதிவான கணக்கை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவு வாக்கு வித்தியாசம் இல்லை. அவை எப்பொழுதும் போல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக சென்னை இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவு தான் சற்றேறக்குறைய இந்த தேர்தலிலும் சென்னையை பொறுத்தளவில் நடந்திருக்கின்றது. அப்படியே ஒரு ஐயா வந்தார். ஐயா இந்த தாவேக்காக்காரங்க வந்த உடனே ஓட்டு சதவீதம் கடகடன் மேலே வந்துருச்சுன்னு சொல்லுதாவல, இது எப்படின்னு கேட்டோடனே தம்பி அது அப்படி இல்லை, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாள்ல அந்த கதை தான். அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற ஒரு பழமொழி ஏற்கனவே இருக்கின்றது. அது வேண்டுமானால் அவருடைய இந்த சொல்லுக்கு உதாரணமாக எடுத்துக்கோ. இல்லாத ஊருக்கு போகாத வழியை காண்பித்து போல் உள்ளது. அப்படியே மரக்கான பக்கத்தில் 2 தம்பிகள் ஒரு ஐயாவை கத்தியால் தாக்கியிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கு நம்ம வண்டியரசு ஐயா தம்பிகள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. அப்போ அண்ணன் என்ன செய்யணும்? கண்டிக்கணும். ஆனால் தாவேக்க அண்ணன் கண்டிக்க மாட்டேங்காரு. தீய சக்தி யாருன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது தொடர்ந்ததுன்னா நல்லா இல்லை தம்பிகளா. இப்போ போலீஸ் 2 பேரையும் தேடி இருக்கு, ஒருத்தரை பிடிச்சி தமிழ்நாட்டின் தீய சக்தி விஜய் அவர் வந்து வாங்குகின்ற 1-2% வந்து ஒட்டுமொத்தமாக அது பாஜகவுக்கு RSS தான் போய் சேருமே ஒழிய
கட்டாயம் வந்து அவருக்கான வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டுடைய தூய சக்தி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தீய சக்தி என்பது பாஜகவினுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஜய். இந்த ரெண்டும் தான். ஆக இன்றைக்கு வந்து இந்த ரவுடித்தனத்தை மிக மோசமாக செய்திருப்பதை விஜய் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களை வந்து நீங்கள் வந்து அந்த கட்சியில் வச்சிருந்து மேலும் வந்து நீங்கள் ஊக்கப்படுத்த போகிறீங்களா, இல்லை அந்த கட்சியிலேருந்து நீக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து பொது சமூகத்தில் நான் வந்து வைக்கிறேன். இங்கே பாருங்க, நாங்கள் யாரையும் இது பண்ணுறதில்ல, யாரும் எங்களை டிக்டேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதில்ல, நாங்களாக இருக்கிறோம் அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறார் நிர்மல்குமார். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 1% 2% நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுறது அசம்பிளி எலெக்ஷன். தமிழ்நாடுடைய அசம்பிளி எலெக்ஷன் மக்களே 1% 2% இருக்குது. பாரதிய ஜனதா பற்றி நீங்கள் பேசி என்ன பிரச்சனை? நமக்கு பிரதானமாக இங்கே இருக்க திமுக போன்ற தீய சக்தியை வரட்டணும்னு பேசிட்டு இருக்கோம். 1% 2% இருக்கலாம். மக்களே புறக்கணிச்ச ஒரு கட்சியை பற்றி நீங்கள் திரும்ப பேசிட்டு இருக்கோம். நாங்கள் தெளிவாக சொல்லியாச்சு, களத்திலே இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் களத்திலே கிடையாது. 1% 2% இருக்கிற கட்சியை பற்றி நம்ம எதற்காக பேசணும்? மக்களே புறக்கணிச்ச ஒரு கட்சியை பற்றி அதே நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் நம்ம 100% பேசிட்டு தான் இருக்கோம். அப்படியே அன்பழகனையா இருக்கார்ல, நீங்களே பாருங்க தம்பிகளா, கத்தி எடுத்து ஆயா கழுத்தில் வைக்க, இதெல்லாம் நியாயமா? அவர் என்ன பண்றாரோ அதே மாதிரி இங்க பண்ண எல்லாம் மாற்றம் நடக்குன்ற மாதிரி பேசுறான். தப்பு இல்லையா? துப்பாக்கி எடுத்தா துப்பாக்கி எடுக்கணுங்கிற மாதிரி பேசுறான், கத்தி எடுத்தா கத்தி எடுத்துற மாதிரி பேசுறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ பார்த்துக்கிடுங்க. தீய சக்தியா தூய சக்தியான்னு இருக்கியா, நடக்கிறது வேறங்க. சினிமா நடிக்கிறது வராங்க சில நடிகனுங்க, அவங்கள வந்து கடவுளுமே நினைக்கிறானுங்க சின்ன பசங்க. இவன் வரும்போதே என்ன பண்றான், வாயில ஒரு தம் வச்சு, அப்புறம் இப்படி ஸ்டைலா ஒரு சுட்டு எடுத்து பிடிக்கிறான், அப்புறம் இந்த கத்தி எடுத்து சொதுக்குன்னு ஒரு குத்துறான். அவன் என்னென்ன செய்யறானோ அவனை மாரி இந்த சின்ன பசங்க கத்துக்கிறான். அந்த நடிகை என்னென்ன செய்யறானோ அதை மாரி இந்த சின்ன பசங்க கத்துக்கிறான். அப்படியே கட்டி அப்படி வைக்கிறான். யார் கழுத்துல? அவங்க ஆயா கழுத்துல சைனா உருன்றான். எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்னா விஜய் படத்தை பார்த்தான்றான். அப்ப அந்த விஜய்க்கு கொஞ்ச நாச்சும் புத்தி இருக்கணும். நம்மளை பத்தி சின்ன பிள்ளைங்கலாம் இவ்வளவு ஒரு பெரிய அளவு நினைக்குது, நம்ம வந்து ஒரு ஒழுக்கமான படத்தில் நடிக்கணும் அப்படின்னு இருக்கணும் இல்லையா? இவன் துப்பாக்கி எடுத்து ஒரு 500 பேர் சாவிச்சுனே, அவனும் அதே மாதிரி ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு 200 பேர் சாவிடுவான். புதுசா வர சினிமா நடிகர்களால, அரசியலுக்கு வர சினிமா நடிகரால இந்த சமுதாயமே வீணாகி போகும். அப்படியே அன்பழகையா இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். இங்க பாருங்க, நமக்கு 2 மொழி போதும், தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்க. பாண்டிச்சேரியில் சடக்குன்னு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பிரெஞ்சு வேண்டாம், இந்தியை கொண்டு வந்து உள்ளே கொடுக்கணும்னு சொல்லி அட்டூழியம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாங்கள் இங்கே என்ன நாட்டுக்கு பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் அங்கே போய் பண்ண வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காரு. பதில் யார் சொல்லுவார்னு தான் தெரியல. இதில் வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை அரசு எடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவதில் கூட அரசு வந்து ஒரு சீரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒன்றும் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்கிறதுக்கோசம் இங்கே உடனே டக்கான்னு ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பூர் பிள்ளைங்களுக்கு மன உளைச்சலும் பாதிப்பும் ஏற்படாத ஒன்றும் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதிமுகவை பொறுத்தமட்டில் இருமொழி கொள்கை தான். தமிழகத்தில் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய கொள்கை முடிவின்படி புதுச்சேரி மாநிலத்தில் பொறுத்தமட்டில் மும்மொழி கொள்கை என்பது அவசியமற்ற ஒன்று, இருமொழி கொள்கை மட்டுமே தேவையானது என்பதை இது அதிமுகவுடைய நிலைப்பாடு. இந்த பாருங்க, தேவையில்லாத உரண்டையெல்லாம் இழுக்காதிய, 2 மொழி போதும். உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க பவுசா சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் போராட்டம் எடுத்தோம்னா வேற மாதிரி ஆகி போகும் அப்படின்னு சிவாயா சொல்கிறார். உடனடியாக இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். பழைய பிரெஞ்சு அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பிரெஞ்சு அக்ரிமெண்ட்டில் புதுச்சேரியுடைய மக்கள் விரும்புகிற வரை இந்த மொழி இங்கு தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவில் புதுச்சேரி மக்கள் எல்லோரும் இன்று பிரெஞ்சு நாட்டோடு நல்ல தொடர்பும் நல்ல உறவும் வைத்திருக்கிறார்கள். வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரெஞ்சு படித்தவர்கள் இன்று வந்து இந்தியா முழுக்க மட்டுமின்றி உலக நாடுகள் முழுக்க வேலை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மொழியை, ஒரு இனிமையான மொழியை, எங்கள் மக்கள் எல்லாம் பாசத்தோடு நேசிக்கின்ற ஒரு மொழியை நீக்குவதும், தொடர்ந்து 5 ஆண்டுகள் படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உண்டு பண்ணுவதும் இந்த அரசினுடைய எந்த அடிப்படையில் செய்கிறார் என்று தெரியவில்லை. மற்ற மாநிலங்கள் என்பது வேறு, புதுச்சேரி என்பது வேறு. புதுச்சேரியினுடைய மண் கலாச்சாரம், இங்கே தொண்டு வரக்கூடிய பழக்க வழக்கம், இந்த மண்ணுக்கு இருக்கின்ற முன் தொடர்பு, வரலாற்று
விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டதெல்லாம் செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த அரசினுடைய செயல்பாட்டுக்கு தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி செய்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம அடுத்து நம்ம நாராயணசாமியை சொல்கிறாங்க, நான் சிபிஎஸ்சி உள்ளே விடாதிய அப்படின்னு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் தமிழிசை அக்காவை கூட்டியா அந்த ஆளுநரை வச்சு சடக்குன்னு உள்ளே விட்டியே. கேட்டாரா ரங்கசாமி ஐயா? பாருங்க, இப்போ பழையபடி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. நான் விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன், ஆமாம் அப்படிங்கிறலாம். இந்திய கட்டாய பாடமாக 6ஆம் வகுப்பிலிருந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதற்கு என்ஆர் கட்சி அதற்கு ஆமாசாமி போடுகிறது. இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இந்தியை விரும்புகிறவர்கள் படிக்கலாமே தவிர இந்தியை கட்டாய பாடமொழியாக ஆக்குவதை ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்பொழுது தேர்தல் முடிந்த நேரம், தேர்தல் முடிந்து மறுபடி ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலையில இடைக்காலத்தில் இதை நடைமுறைப்படுத்துவதை கண்டிப்பாக இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்ட குழு அதை நிறுத்தி வைக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்த பிறகு, புதிய அரசு வந்த பிறகு அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் புதுச்சேரி மாநில மக்கள் இந்திய எதிர்ப்பில் இருக்கிறவர்கள். இந்தியை கட்டாயமாக திணிப்பதை ஒரு காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த புதிய பாடத்திட்டத்திலே இந்தியை புகுத்துவது, பிரெஞ்சு மொழியை கண்டிப்பாக எடுப்பது, இவைகளை எல்லாம் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையே நாங்கள் முழுமையாக எதிர்த்து பல போராட்டங்களை நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். உசாருக்குள்ள போறவங்க வெயில் பயங்கரமா அடிக்குங்க. தண்ணி வேணும், தர்பூசணி சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாம், மக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு குரூப் என்ன இருக்கு, சரசரன்னு எங்களுக்கு ஓட்டு போடலாம், உங்களை சும்மாவே விட மாட்டோம்னு சொல்லி தண்ணி தொட்டிலாம் அடித்து உடச்சி இனிமேல் உங்களுக்கு தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு கோபத்தில் பண்ணுறாங்க. பண்ண வேணாம்ங்க, ஓட்டுங்கிறது அவங்க உரிமை தானே, விட்டுருங்களேன். அப்படியே தருமபுரியில் ஒரு அக்காவை போட்டு வெடுவெடுன்னு வெளுத்துருக்காங்க. என்னத்துக்குன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னு எவனோ புறணை கிளப்புனானா இல்லை உண்மையிலே கொடுத்தாங்களோ தெரியலை. ஆனால் நம்பி அவளை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. ஏயா, ஒருத்தர் ஒரு சொன்னால் தீர விசாரிக்க வேணாமா, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், விசாரிப்பாங்க. நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் உங்களை தேடித்தானே வரேன். இது தேவையா? அப்படியே எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க, வாங்க ஓட்டெல்லாம் போட்டிய, வெயிலுக்கு அங்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பிய, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருங்கன்னு கூப்பிட்டோம். அதாவது அரசியல் கட்சிகள் வெற்றி தோல்வி இதெல்லாம் பற்றியெல்லாம் யோசிக்கிறதில்ல. கடமையை செஞ்சோமா, சரசரன்னு போனோமா, ஜெயிச்சா ஆட்சியை பிடிப்போம், தோத்தா எதிர்கட்சியாக இருப்போம், போராட்டம் பண்ணுவோம், இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடலை, அப்படியே கழுத்து அறுத்துருவேன், எங்கள் அண்ணன் மட்டும் முதல்வராக வரல, குடும்பத்தோட செத்துருவேன், இதெல்லாம் என்ன நிலைப்பாடு? இதுக்கு ஏதாவது 2-3 அட்வைஸ் அள்ளி போடுங்கன்னு சொன்னோம். இந்த வெயிலுக்கு தர்பூசணியை கட் பண்ணி போடுவாங்கல்ல, அது மாதிரி பதில் சரக்குன்னு வருது. வெற்றிக்கான முதல் படிக்கட்டு தோல்வி தான். தோல்வி அடையாமல் இங்கே யாருமே வெற்றி அடைய முடியாது. ஒவ்வொரு கட்சியும் 70 வருஷம் 50 வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெற்றியும் தோல்வி சக்சன். இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம அந்த பலன் கிடைக்கும். மீண்டும் அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு எண்ணங்கள் வேணும். அது ஐயோ நம்ம இந்த டைம் தோத்துருமோ அப்படின்னு எண்ணங்கள் வேண்டாம். முயற்சி எடுத்துட்டீங்க, வெற்றி தோல்வி அட்ஜஸ்ட் பண்ணி ஜெயிச்சு தான் தீரணும். அதுக்கு நீங்கள் அரசியலில் வந்து நம்ம எடுத்தவொடனே வெற்றி தான் போவோம்னாக்கா, அப்போ தோல்வி பார்த்து வெற்றி பார்த்தவங்களாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க? இதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதிகள் அப்படி சொல்லவே இல்லையா? இன்னைக்கு இந்த கட்சி ஜெயிக்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி ஜெயிக்கும். ஆனால் தோல்விங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது, வெற்றிங்கிறது நிரந்தரம் கிடையாது. அதாவது வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு இருக்கிறதான்.
வெற்றி தோல்வினா சகஜம்தான். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு போயிட்டு இப்போ களத்தில் நிற்கிறதே பெரிய விஷயம் தான். அதே ஒரு வீரமாக தான் பார்க்குறோம். கொள்கை ரீதியாக ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டான்னா அவன் வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துப்பான். நீங்கள் உங்கள் கொள்கையை ஏற்றுக்குங்க, உங்கள் கொள்கை தான் ஜெயிக்கணும். இப்போ இந்த தடவை தோத்துட்டா என்ன, இன்னும் ஒரு 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் உங்களோட முயற்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, எஃபர்ட் பண்ணி அடுத்த தடவை உங்கள் தலைவரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. பழைய கட்சி ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களாம் பல தோல்விகளையும் சந்தித்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நமக்கு படிப்பு விஷயம், நம்ம படிப்பு தான் பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை தான் பார்க்கணும். யார் தோத்தான்னா யார் ஜெயிச்சான்னா. இப்போ எந்த கட்சி வேணால் வரலாம், அது தமிழ்நாடு மக்கள் முடிவு பண்ணுறது. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. கட்சியினுடைய தலைவர்கள் அவருடைய தொண்டர்களை சரியான வழியில் வழிநடத்த வேண்டும். தவறான முடிவெடுத்தல் என்பது அரசியல் தெளிவின்மையை தான் காட்டுகிறது. அதனால் அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர் முதலில் அரசியல் தெளிவு பெற வேண்டும். அதுவே அந்த அரசியல் கட்சிக்கான ஒரு அடிப்படை பலமாகும். சரி மக்களே, தர்பாரில் பார்த்தீங்களே சந்தோஷமா இருந்துச்சா? இதே மாதிரி அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நீர்ச்சத்து உண்டான விஷயங்களா அதிகமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உடம்புல குளுக்கோஸினுடைய அளவை குறையாமல் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இந்த கார்பைட்டு வச்சு பழுக்கிறது, அதுக்கப்புறம் ரசாயனத்தை செலுத்துறது, உஷாராக இருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். ராஜாதி ராஜ ராஜ